தண்ணி கட்டி வரும். சரி. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழாவில் பொள்ளாச்சி ஏரியாவிலிருந்து வண்டி மாடுகள் ஃபுல்லாக கொண்டாந்துருக்காங்க. எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது. நல்லா பார்க்குறக்கு ஹைட்டு வெயிட்டுமாக வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோட ஒவ்வொன்று என்ன விலை வருது என்ன ஏதுன்னு கேட்டுடலாம். அப்படியே மாட்டு ஒரு வியூ பார்த்துருவோம். அதில் ஒவ்வொருத்தரும் கம்பீரமாக நின்றுருக்காங்க. எல்லாமே காங்கேயத்தில் சேர்றது தான். ஆள் பார்வை ஒரு தினசாக இருக்குது. அது போக இங்க இருக்கிறது அது போக கிடாரி கண்ணுகள் பொடி கண்ணுகளும் கொண்டாந்துருக்காங்க. கால கண்ணுகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் என்ன விலை வருது என்ன ஏதுன்னு அப்படியே அவங்களுக்கு கேட்டுடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. இங்கிருந்து வரீங்க, உங்க பேர் என்ன எதுன்னு டீட்டெயில் சொல்லிடுங்க. சார் நாங்கள் மேக்க பொள்ளாச்சியில இருந்துங்க தேவடூர் புதூர்ல இருந்து வர்றோமுங்க. சரி சரி. தேருக்கு நாங்க 25 உருப்படி கொண்டு வந்துருக்கிறோமுங்க. 25 உருப்படி எல்லாமே ஜோடி தானுங்களா? ஜோடிங்க, பொடிக்கண்ணு வளர்க்கண்ணு கிடையாது கண்ணுங்க எல்லாமே கொண்டு எல்லாமே இருக்கு. எப்படி நீங்க வியாபாரியில வளர்த்தி கொண்டாடுறீங்களா? நாங்க வியாபாரி தான் சார். வியாபாரி தான். ஆமாங்க. எந்தெந்த சந்தைக்கு போனா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம்? நாங்க பொள்ளாச்சிங்க, கொண்டடா, திருப்பூருங்க, மணப்பாறைங்க, ஒட்டஞ்சத்திரம், சரிங்க, எல்லாமே போவோம். எல்லா சந்தைக்கு போவீங்க. எல்லாம் மெயின் பாத்தீங்கன்னா வண்டி மாடு ரேக்லா காலையில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆமாங்க, கான்டாக்ட் பண்ணலாம். சரிண்ணா. இந்த கண்ணபுரம் தேர் திருவிழா பத்தி கொஞ்சம் உங்க கருத்து சொல்ல முடியுமா? இங்க கொஞ்சம் விற்பனை நல்லா இருக்குங்க. இங்க வந்தா கொஞ்சம் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு போகுங்க. நல்ல ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு போகுங்க. அப்புறம் வளப்புக்கு அதிகமா வாங்கிக்குவாங்க. வளப்புக்கு அதிகமா வாங்கிக்குவாங்க. சரி சரி. அதுக்கோசரமா நாங்களும் இது எத்தனை நாள்ல நடக்கும்? இன்னில இருந்து இன்னைக்கு முதல் நாள். ஆமாங்க சார். இன்னும் எத்தனை? ஒரு வாரத்துக்கு இருக்குங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்குங்க. சரி ஓகே. அப்படியே உங்களுக்கு பாத்துடலாங்களா? பாத்துடலாங்க சார். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே ஜோடிங்களா? ஆமாங்க சார், இது ரெண்டுமே ஜோடிங்க. இந்த மயிலை காளை எதுவுமே சொல்லல, காய் அடிச்சது. ஆமாங்க சார், ரெண்டுமே ரவுண்டு பல்லுங்க. ரெண்டு பல்லு ரவுண்டு பல்லுங்க. என்ன ரேட்னா வருது ஜோடி? இது ரெண்டு 1,40,000 ரூபா வருதுங்க. 1,40 வருதுங்களா? ஆமாங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? எங்களுக்கு ஏதோ ஒரு 5 ரூபா சேர்ந்து வந்தா கொடுத்துருவோங்க. 5 ரூபா சேர்ந்தா கொடுத்துருவோங்க. இது வந்து இடவள கரெக்டா நிக்குதுங்களா? ஆமாங்க சார். இது இடத்துக்கால அது வளர்த்து காலைங்க. சரி ஓகே, நான் அப்படியே அடுத்து பாத்துறோம். ஆமாங்க. அடுத்து செவலை பிளஸ் மயிலைங்க. ஆமாங்க. இது வந்து எத்தனை பல் போட்டிருக்கீங்க? இந்த சார் மயிலக்கால 2 பல்லுங்க, செவலைக்கால 4 பல்லுங்க. 4 பல்லு. ஆமாங்க. ரேக்லா கோடி இருக்கானா? ரேக்லா ஓட்டலிங்க சார். ஓட்டலிங்க. இதுல யாரு சேட்டைக்காரங்க? செவலக்கால தான் கொஞ்சம் சேட்டைக்காரங்க. கொஞ்சம் சேட்டை இருக்கிற அளவுக்கு சூட்டிப்பும் இருக்கு. சூட்டிப்பும் இருக்குங்க. இவங்க 2 பேரும் வந்து என்ன விலைனா வருது? இது ரெண்டு 1,50 வருதுங்க. 1,50. ஆமாங்க. பல்லுங்க? பல்லு ரெண்டு பல்லுங்க. ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லுங்க. சரி ஓகேண்ணா. அடுத்து? ஆமாங்க சார். அடுத்து அங்க இருக்கிற 2 காளை ரெண்டுமே மயிலை நேரத்துல சேர்றது. இது என்ன விலைனா வரும்?
சார் இது ரெண்டு 147 வருங்க. 147. ஆமாங்க. இது பல்லாம் இது ரவுண்டு பல்லுங்க சார். எல்லாமே ரெண்டு ரெண்டு பல் தரத்துல தான் அதிகமா ஆமாங்க போட்டிருக்கீங்க. ஆமாங்க. சரி சரிங்க. சுழி சுத்தமெல்லாம் இந்த கோளாறு சுழி சுத்தமெல்லாம் அதெல்லாம் எந்த தப்பும் இல்லைங்க சார். சரி ஓகேண்ணா, அப்படியே அடுத்து இந்த செவலை பிளஸ் மைலேஜ் ஜோடிங்களா? ஆமாங்க சார். இதுல பல் எத்தனை பல்லாம் போட்டிருக்கு? பல்லுன்னா ரெண்டுமே பல் போடலைங்க சார். ரெண்டு பல் போடாத காலை. பல் போடாத கண்ணுங்க. காய் அடிச்சு சீரெல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் சீரும் பண்ணியாச்சுங்க. என்ன விலைனா வரும்? இது ரெண்டு 95 ரூபா வருதுங்க சார். 95 சொல்றீங்க? ஆமாங்க. இந்த செவலை பிளஸ் அந்த மைலேஜ். ஆமாங்க. சரிண்ணா. அப்படியே காரி பிளஸ் மைலேஜ்ங்க. இது என்ன ரேட்னா வரும் ஜோடி? இது ரெண்டு 1,05,000 ரூபா வருதுங்க. 1,05. ஆமாங்க. காரி வந்து ரேட் அதிகமா வருதுங்க. காரி ரேட் அதிகம். ஆமாங்க. இதுல எதுனா சூட்டிப்பு இருக்கும்? காரி தானுங்க சார். காரி தான் சூட்டிப்பு. ஆமாங்க ஆமாங்க. சரி சரி. அது என்ன வலது காலைங்களா இடது காலைங்களா? இப்ப இப்படியே தானுங்க சார். இதே மாதிரி தான். இப்படியே தானுங்க. சரி. ஆமாங்க. சரி ஓகேண்ணா. அடுத்து ஆமாங்க. அடுத்து நெத்தி பிள்ளை. ரெண்டுமே பிள்ளைங்களா? ரெண்டுமே நெத்தி பிள்ளைங்க. ரெண்டுமே நெத்தி பிள்ளை. ஆமாங்க. பாக்குற ரெண்டுமே ஜம்முன் இருக்கு. ரெண்டு ரெட்டை பிள்ளைகளாட்டு இருக்குமுங்க. என்ன ரேட்னா வரும்? இது ரெண்டு 90 ரூபா வருதுங்க சார். 90 ரூபா. இது எப்படி இதுல ரேக்லா இது ஓடி இருக்குங்களா? அதெல்லாம் ஓடலிங்க சார். அதெல்லாம் ஓடலிங்க. சரிங்க. 90 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. பல்லு ரெண்டு பல்லுங்களா? இல்லைங்க பல் போடலைங்க. இன்னும் பல் போடலைங்க. அவ நல்ல சைஸா இருக்கிறாங்க. சைஸ் மாடு மொரட்டு மாடா வரும். ஆமாங்க. சரி சரிங்க. அப்படியே இந்தல பார்த்தோம்னா நல்லா பொடிக்கண்ணு. இது பூராமே கிடரி கண்ணு காலங்கண்ணுங்க எல்லாமே இருக்குங்க. பொடிக்கண்ணுங்க எல்லாமே இருக்குதுங்க. இன்னும் பால் முடிய உழுகாம இருக்க மாட்டேங்குங்க. ஆமாங்க சார். அவ்வளவுதான் இருக்குங்க. எல்லாம் ஒரு 6 மாசம் 7 மாசத்து கண்ணுக்கு தான். 6 மாசம் 7 மாசம். ஆமாங்க. என்ன வேலைனா ஒரு சராசரியா? சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு 12 13ங்க. 12 13 ரேஞ்சுக்கு தான். ஆமாங்க ஆமாங்க. நல்லா பாக்குற நல்ல திப்பு திப்புன்னு ஜம்முன்னு இருக்குங்க. அது அந்த செவலைனா அங்க அது 23 ரூபா வருதுங்க. கிடாரிங்களா? ஆமாங்க. கிடாரி கண்ணுங்க. கிடாரி கண்ணு 23. ஆமாங்க. இது எத்தனை மாசம் கிடாரிங்க? அது இப்போ படுத்து 1.5 வருஷம் ஆச்சுங்க. 1.5 வருஷமான கிடாரி. ஆமாங்க. 23 சொல்றீங்க? ஆமாங்க ஆமாங்க. சரிங்க. அந்த பிள்ளைங்க அது 22 ரூபா சொல்லிச்சுங்க. அங்க படுத்துட்டு இருக்கிற பிள்ளை வந்து 22. அது எத்தனை வருஷம் இருக்குங்க? அது ஒரு 13 மாசம் இருக்குங்க. 13 மாசமான கண்ணு. ஆமாங்க. கிடாரி கண்ணு. ஆமாங்க. சரி சரிங்க. இந்த மாதிரி கன்றுகள் மாடுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்க சார். இப்ப எப்படி நீங்களே வந்து இதெல்லாம் காய் அடிச்சு ட்ரைனிங் கொடுத்து இது பண்றீங்களா இல்ல? இல்லைங்க சார். நாங்க எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்க வாங்கிட்டு வர்றதாங்க. தோட்டங்காட்டுல இருந்து வாங்கிட்டு வர்றது. கிராமத்துல சுத்தி வாங்குறதாங்க. எப்போ இந்த சந்தை போக இடையில வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண மாடுகள் வாங்கலாங்க சார். வாங்கலாம். எத்தனை உருப்படி கைவசம் எப்பவுமே வச்சிருப்பீங்க? கட்டித்தாரில எப்படியும் ஒரு 10-15 உருப்படி இருந்துகிட்டே இருக்கு. 5 உருப்படி இருந்துகிட்டே இருக்கு. சரிண்ணா. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. சரிங்க சார். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்க சார். 99 99 76 76 57 57 81 81 68 68. பொள்ளாச்சியில எந்த ஏரியாண்ணா? பொள்ளாச்சியில் தேவனூர் புதூர் சார். தேவனூர் புதூர். ஆமாங்க. இப்போ வந்து இதுலயே வந்து ரேக்லாக் ட்ரெயின் பண்ண மாடுகள் ஓட்டாத மாடுகள் இருந்தாலும் கிடைக்குங்களா? கிடைக்குங்க சார். அது ட்ரைனிங்கோட இருக்கிற மாடுகள் கிடைக்குங்க. ஏன்னா சில பேர் வந்து இந்த ட்ரைனிங் மாடு, இந்த வண்டி மாடு ரொம்ப பெரிய எருதெல்லாம் இருக்கு பாருங்க. ஆமாங்க. மணல் வண்டிகள்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி மாடுகள் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாங்க. சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. சரிங்க. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.